மக்களை இன்னைக்கு எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம தான் இது பிக் பாஸை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ, இல்லை தப்பாக பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இது எதுக்காக தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிரை ஆதிரை அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இல்லையா, அவங்க இன்றைக்கி எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு டிசர்விங் தான், நான் உள்ளே இருந்திருக்கணும். ஆனால் டிசர்விங்கே இல்லாத எத்தனையோ ஆட்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்கள் என்ன புரிஞ்சிக்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன புரியலனா, மக்கள் என்னத்தை புரிஞ்சிக்கல அப்படின்றதுக்காக இந்த ஆதிரி இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இன்கேஸ் நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு அங்கே தான் வருது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆதிரி நீங்கள் ஒன்றுத்தையும் கழட்டலை, அதனால தான் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேளை அவங்ககிட்ட நேரில் இருந்ததுன்னா பட்டு பட்டுன்னு 4 தள்ள போட்டு சொல்லியிருப்பேன். விஜய் சேதுபதியும் எதுவும் சொல்லலை, ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எப்படியும் அவங்கள வந்து அனுப்ப போகிறாங்க. இதுக்கப்புறம் சொல்லி அவங்கள புரிய வச்சு இந்த ஆட்டத்தை மாற்றி என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி, சரிம்மா பேசிட்டிங்களா போங்கம்மா, போயிட்டு நீங்கள் என்னென்னலாம் கழட்டுனீங்க அப்படின்ட்டு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இவங்களுக்கு அவங்க பயாஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இவங்க பயாஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசி பார்த்துருக்கோம். சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க, அது பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் கனிக்கு விஜய் சேதுபதி பயாஸ்டாக இருந்தாரோ, கனி சொல்ல வேண்டிய ஆன்சர் எல்லாம் விஜய் சேதுபதி சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. ஆனாலையும் கனி அவர்களை சும்மா விடல, ஒரு சில வார்த்தைகள் வந்து திட்டி தான் விட்டார். பட் அது பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க நம்மளோட சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியக்காவுடைய தலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாப்புல விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ இந்த தலைமையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறது, ரொம்ப மோசமான முறையில் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டுங்களை வந்து பயங்கரமாக திட்டினது அப்படின்னு சொல்லி கனியக்கா மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை நம்மளே வச்சுருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரியும் அதை ஓவரப் கவர் பண்ணுற மாதிரியும் நம்ம விஜய் சேதுபதி சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாப்புல. அது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோமா? தலைமையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் தான் ஃபஸ்ட் ஆளாக எந்திரிச்சு நின்றாப்புல. மனசு இவ்வளோ ஆர்வமாக எந்திரிச்சு நிற்கிறாரு, டக்கு டக்குன்னு பாயிண்ட்டை சொல்லி கனியோடைய முகத்திரியை கிழிப்பார் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தா, மனுஷன் சொல்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் ஒன்றுமே புரியல. சரி, அப்படி என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி 2-3 தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் நல்லா புரியுது. கமருதீன் சொல்கிறது 100% கரெக்டு. என்ன அப்படின்னா, கியூசியாக வந்து இருந்தாங்க இல்லையா 2 பேர், அவங்கள ப்ளீஸ் பண்ணி அவங்கள கெஞ்சி கூத்தாடி அது மூலயமா தான் நீங்கள் மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க் புக்கில் வந்து போட்டிருக்கு அப்படிங்கிறத கம்ருதீன் கரெக்டாக படிச்சிருக்காப்புல. ஒரு சண்டை வந்திருக்கும் கம்ருதீனுக்கும் கனி அக்காவுக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் சொல்லியிருப்பார், அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இந்த டாஸ்க் அப்படிங்கிறதே வந்து ப்ளீஸ் பண்ணி ஆடக்கூடிய டாஸ்க் தான், இதை வந்து எஃப்ஜேவும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, ஆதிரியும் ஃபாலோ பண்ணல, கலையரசனும் பண்ணல. ஸோ அதனால் அந்த டாஸ்க்கை பற்றி கொஞ்சம் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக பார்வதிக்கும் கனியக்காவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி மாற்றுற விஷயத்துக்கு வந்து சண்டை வந்திருக்கும். அந்த நேரத்தில் வந்து வினோத் கம்ருதீன் 2 பேருமே பார்வதிக்காக பேசியிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வந்து கம்ருதீன் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாப்புல. ஆனாலும் கனியக்கா அவர்கள் வந்து இது எந்த இடத்துலையும் மற்ற கண்டஸ்டண்ட்டுகளுக்கு போய் சொல்லவே கிடையாது. ஓகேங்களா? அப்போ கமருதீனுடைய வாக்குவாதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூசியை நீங்கள் ப்ளீஸ் பண்ணி தான் வந்து எந்த மார்க்கனாலும் வாங்கணும், ஸோ ப்ளீஸ் பண்ணி தான் நீங்கள் நடந்துக்கணும். எஃப்ஜி அந்த மாதிரி வந்து நடந்துக்கல, அடம்ப்டாக நடந்துக்கிட்டான், சொல்லப்போனால் கியூசிக்கு அகெயின்ஸ்டாக வந்து நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான் கமருதீனுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதே போல் ஆதிரை பாட்டிலை தூக்கி அடித்தாங்க, கலையரசன் டேபிளை வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன் ஆகிய கனி அவர்கள் வந்து எதுவுமே கேட்கல அப்படின்றத தான் அந்த மனசு சொல்ல வந்தாப்புல. அது வந்து விஜய் சேதுபதிக்கு புரியல. எப்படி புரியும்? லைவ் பார்க்கணும், இல்லைன்னா எபிசோடாவது பார்த்துட்டு வந்து ஹோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் கனியக்கா ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களா, பயாஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம். ஒருவேளை விஜய் சேதுபதி எதுவுமே பார்க்காம வந்து டாக் பேக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேள்வியாக கேட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இதுக்கு வந்து பார்வதி ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க, அந்த ஒரு சில இடங்களில் வந்து கலாச்சி விட்டாப்புல. பட் பார்வதியும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க, இல்லை சார் இவங்க வந்து ஒரு சில இடங்களில் வந்து பயாஸ்டாக தான் வந்து இருக்காங்க. குறிப்பாக வந்து ஆதிரை இருக்காங்கல்ல, அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த இடத்துல வந்து பாத்ரூம் வந்து இருக்குது, இருந்தாலும்
இருந்தாலும் பிக் பாஸ் ஹவுஸில் இத்தனை பேர் வந்து இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த ரெஸ்ட் ரூமை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நாங்கள் முறையிட்டோம். கனியாக்கா அவர்கள் வந்து அதை பெருசாக கேட்டுக்கல. அது ஏன் எங்களுக்கு வந்து தெரியல. சில விஷயங்கள் கேட்குறாங்க, கேட்டாலும் 1% கம்மியாக தான் வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட மட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கிளியராக வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்த துஷார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான செருப்படி வந்து கொடுத்துருப்பாப்புல. இந்த மனசு இந்த அளவுக்கு பேசினா போதும், மக்களே அவனை தூக்கி கொண்டாடி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 70லேருந்து 80 நாட்கள் கொண்டு போயிடுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஜே, கலை, திவாகர் இவங்கெல்லாம் பயங்கரமாக தூங்குனாங்க. என்னுடைய தலைமை வந்து வெளியே போகிறதுக்கே காரணமாக இருந்தது வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, சரியாக மைக் போடாமல் இருந்தாங்க, பேட்டரி சேஞ்ச் பண்ணாமல் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னுடைய தலைமை பொறுப்பே வந்து போயிடுச்சு. பட் கனியக்காவுடைய தலைமையிலும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அதை பெருசாக அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துஷார் அவர்கள் கரெக்டான பாயிண்ட்டை வந்து சொன்னாப்புல. சார் அவங்க எப்படி இவங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுடைய பேர் எப்ஜே, அவங்களுடைய பேர் திவாகர், அவங்களுடைய பேர் சபரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுடைய சர்க்கிள் இருக்கிறதுனால அவங்களால அதை கேட்க முடியாது. அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் துஷார், புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தா வியானா வந்து சொல்கிறாங்க. அவங்களும் சூப்பராக வந்து சொல்கிறாங்க. ஃபேவரட்டிசம் வந்து பண்ணுறாங்க சார். எப்ஜேவுக்கு, சபரிக்கு, ஆதிரைக்கு சாப்பிட்டு தூங்குற அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து எப்ஜே யூஸ் பண்ணுறாரு. அதே வார்த்தைகளை வந்து கனியக்கா எங்ககிட்ட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வார்த்தைகளாக யூஸ் பண்ணி எங்களை ஒரு மாதிரி வந்து மட்டம் தட்டுற மாதிரி வந்து இருக்குது சார். ஸோ இது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் பேசலாமா? அப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபேவரட்டிசம் வந்து பார்க்குறாங்க, எங்களுக்கு வேறு மாதிரி இருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத வியானா அழகாக வந்து சொன்னாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது வியானா சொன்னதுக்கு, அதாவது சார் வியானா வந்து பேசும்போது ஒரு மாதிரி ப்ரோவோக் பண்ணுற மாதிரி, ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்ஜே வந்து ப்ரோவோக் ஆகிடுறான், அவன் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து உண்டாகுது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்ஜே வந்து எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படி தானேங்க அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் வந்து இந்த இடத்துல தரமான ஒரு செருப்படி வந்து கனியக்காவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எப்ஜே அப்படின்னு சொன்னாலே மாக்கிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ மாக்கிங்க்கே பேர் போன ஒரு ஆள் இந்த சீசனில் இருக்காங்க அப்படின்னா அது எப்ஜே மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை விஜேஎஸ் வந்து எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல தரமாக கேட்டிருந்தாப்புல கண்டிப்பாக வந்து கனியக்காவுக்கு பயங்கரமாக உரைச்சிருக்கும். கெமி வந்து சொல்கிறாங்க, எனக்கு எப்ஜேவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சார். ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா கெமி அக்கா வந்து எப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்கிறாங்க. பட் கெமியோட கோபம் என்னவா இருக்குது அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து சிம்பிளாக ஷார்ட் அவுட் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமியால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு சில வார்த்தைகளை வந்து எப்ஜே யூஸ் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு சபரிநாதன் என்ன சொல்லியிருப்பார்னா, அவன் ஃப்ரெண்டாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா, இல்லை சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸாக சொல்லியிருப்பான்னு நினைப்பியா? ஸோ அப்படி இருக்கும்போது நீ நல்லா யோசிச்சுப்பார், அவன் ஃப்ரெண்டாக தான் வந்து சொல்லியிருப்பான், ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த சபரி அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புல. இது வந்து கெமி வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸும் ஆகிட்டாங்க அதை கேட்டு. இது ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல, கெமி உன்னை வந்து எல்லாருமே இப்படி தான் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசி அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எது சரி எது தப்பு அப்படின்லாம் பேசாமல், கெமி நீ இப்படி புரிஞ்சுக்கோ, நீ அப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி உன்னை டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அப்போ நீ உஷாராக இருக்கணும், உன்னை வந்து இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விஜேஎஸ் வந்து கெமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காப்புல. அதே போல் கனிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எது சரி எது தப்பு, யார் மேலே தப்பு யார் மேலே சரி அப்படிங்கிறத ஒரு பிரச்சனை வரும்போது ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்கு தான் நீங்கள் தலைமையில் வந்து இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் சொல்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா தலைமையே தேவையில்லை, நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல. ஆமாம் சார், இதுக்கப்புறம் அதை நான் பார்த்துக்கிறேன் சார், அது கரெக்டாக அப்படி தான் சார் அணுகிருக்கணும் அப்படின்னு சொல்லி கனியக்கா வந்து சொல்கிறாங்க. மக்களே நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, கம்ருதீன் முக்கி வந்து பேசிகிட்டு இருந்தார், கனியக்கா பண்ணுறது தப்பு, பயாஸ்டாக இருக்காங்க, டபுள் பேஸ்டாக வந்து இருக்காங்க, எப்போ வந்து இவங்க வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க, எப்போ தலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாப்புல. அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து கணிக்கினே முட்டு கொடுக்குற மாதிரி சில வேலைகளை வந்து பார்த்துருப்பாப்புல. அது எப்படின்னா, என்ன பண்ண முடியும், டாஸ்க்லாம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி முன்கூட்டி தெரியுமா என்ன? தெரியாதுல்ல, அப்போ தடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ கனி பண்ணது சரிதான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிகிட்டு இருக்கார்.
ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து பேசுகிறாரு. அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, அவங்களும் கேமை ப்ளே பண்ணணும்ல. அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அதே மாதிரி கியூசிக்கு தான் பிரச்சனை. இடையில் வந்து கனியக்கா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்டிருப்பாப்புல. இது லாஜிக்கலாக தப்பு. ஓகேங்களா? இப்போ ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கும் கியூசிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இருக்கும் பொழுது கனியக்கா இடையில் வந்து பேசிகிட்டு இருந்ததுக்கு பேர் என்ன? வந்து பேசுனது மட்டும் இல்லாமல், அதாவது சட்டங்கள் வந்து தவறாகும் பொழுது வன்முறைகள் வெடித்தே தீரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? பிரச்சனை யார் பண்ணுறா? கியூசிக்கும் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ்க்கு தான் பிரச்சனை. அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க தீர்த்துக்கிறாங்க. கூலி ஆளிங்க நீங்கள் எதுக்குடா உள்ளர வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் விஜய் சேதுபதி. ஏன் கேட்கல? அப்போ கனியக்காவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாப்புல. அந்த டாஸ்கில் என்ன பண்ணுறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய நிழலில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்காவுடைய நிழலில் எஃப்ஜே இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் எஃப்ஜேவோட நிழலில் வந்து ஆதிரை இருந்தாங்க அப்படின்னு சொன்னது, இது யாரெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்ட். கனியக்கோட நிழலில் தான் எஃப்ஜே இருக்காப்புல. ஸோ அதனால தான் அவர் எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் அது பெருசாக வந்து பேசும் பொருளாக ஆக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள்லாம் எதுக்கு ஊட்டிக்குள்ளே வரீங்க? நீங்கள்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கனியக்கா கேட்குறாங்கல்ல பார்வதியை. அந்த மாதிரி ஏன் எஃப்ஜேவை கேட்கல அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. ஸோ அதனால தான் கனியக்காவுடைய நிழல் தான் எஃப்ஜே இருந்தார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்களோ அது கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் சில விஷயத்தை வந்து சொன்னாங்க. கம்ருதீனுடைய நிழலில் பார்வதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஏன்னா பார்வதி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அலோனாக தான் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களா தனிப்பட்ட முறையில் தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க ஃபைட்டும் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய கேமுடைய புரிதலை பாருங்கள். கம்ருதீனுடைய நிழலில் பார்வதி இருக்காங்களாம். பார்வதி ஒட்டுமொத்தமாக அவங்க மொத்த கண்டஸ்டண்ட்டையும் அடித்து விரட்டி விட்டுருவாங்க பிக் பாஸ் சீசன் 9 விட்டு. அந்தளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்க போய் வந்து கம்ருதீனோட நிழலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கம்ருதீன் நமக்கு எப்படி யூஸ் ஆகுவான் அப்படின்னு பண்ணிட்டு தான் யோசிப்பாங்களே தவிர, கம்ருதீனுடைய நிழலில் இருந்து நம்ம வந்து கடந்து போயிடலாம் ஒரு 80 நாட்கள், இல்லை டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு முட்டாள் கிடையாது பார்வதி அப்படிங்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஒரு 2-3 பேர் வந்து சூப்பராக ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கரெக்டாக சொன்னாப்புல. என்ன சொன்னார் அப்படின்னா, பார்வதியோட நிழலில் தான் கம்ருதீன் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கனியக்காவும் சொன்னாங்க, பார்வதியோட நிழலில் தான் கம்ருதீன் இருக்கார். சபரியும் சொன்னார். ஸோ அப்போது இவங்களுக்கு தான் இந்த கேம் என்ன அப்படிங்கிறதே புரியுது. அப்போ கேமை இவங்க தான் வந்து உற்று நோக்கி வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையாலுமே அதுதான் அர்த்தம். இதில் பாரு அசத்தலான ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்களே, எப்படி தெரியுமா? கனியோட நிழலில் தான் எஃப்ஜே, கெமி, ஆதிரை வந்து இருக்காங்க. அதே மாதிரி ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கோங்க. அதாவது ஆதிரை, கெமி, எஃப்ஜேவோட நிழலில் கனி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவோட நிழலில் வியானா, ரம்யா இருக்காங்க. ரம்யா, வியானாவோடைய நிழலில் வந்து சுபிக்ஷா இருக்காங்க அப்படின்றத வந்து திருப்பி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க கேட்டது 2 பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ஆனால் இவங்க இத்தனை பேரை சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க பயாஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா, இல்லை இவங்களுக்கு இவங்க வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதே டாஸ்கில் கம்ருதீன் இருக்கார்ல, அவர் வந்து துஷாரோடைய பேரை சொல்கிறாப்புல. அவர் வந்து அரோராவுடைய நிழலில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. சொல்லப்போனால் அவர் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதே போல் கனியக்கா வந்து எஃப்ஜே, சபரி, ஆதிரை, ஓகேங்களா, இவங்களோட நிழலில் வந்து கனியக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் தேவையில்லாத அன்வான்டான சில விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாரு கம்ருதீன். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்கு இல்லையா, காரணம் சொல்லணும் இல்லையா. அதுக்கு வந்து துஷார் சொல்கிறது, சாரி கம்ருதீன் வந்து துஷாரை பற்றி சொன்னது என்னென்னா, பண்ணது அவர் வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து பண்ணார் சார். என்கிட்ட வந்து என்னப்போ என்ன நான் அப்படி தான் வருவேன் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஹைட்டும் வெயிட்டும் இருந்து ஒருத்தனை அடிக்கிற மாதிரி இருந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறான் சார். இந்த விஷயத்தை வந்து கனியக்கா வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு வந்து பயங்கர இரிட்டேட் ஆகிட்டாப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி. இரிட்டேட் ஆனது மட்டும் இல்லாமல், கம்ருதீன் உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து வேறு, ஆனால் நீங்கள் வேறு ஒரு பதிலை வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஒருத்தர் ஹைட்டாக இருக்கான், ஒருத்தர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கான், ஒருத்தர் வெயிட்டாக இருக்கான் அப்படின்றதுக்காக மட்டுமே அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போட தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது தவறான விஷயம். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ துஷார் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படின்றதெல்லாம் கடைசியாக சொன்ன வார்த்தைகள், அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு நீங்கள் எப்படி அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நீ வெளியே வா, உன் தலையை தூக்கிடுறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அங்கே ஒரு செருப்படி வந்து கொடுத்துருப்பாப்புல.
கம்ருதீன் ரொம்ப அழகாக தான் சொன்னாப்புல. அதாவது சார் நான் யார்கிட்ட சண்டை போட்டாலையும் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவேன். ஆனால் துஷாருக்கும் டேய் இப்போ வேணாண்டா, நான் வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணுறதுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாண்டா அப்படின்னு சொல்கிறேன். ஆனாலே முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறான் சார் அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்கிறாப்புல. இதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன சண்டை போடுறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கான்னா, எங்கே சண்டை வருதோ அங்கே போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அங்கே ஒரு செருப்படி கொடுக்குறாப்புல. உங்ககிட்டலாம் ஏகப்பட்ட குப்பை இருக்குது சார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். தனி மனித தாக்குதல் வந்து நடத்தக்கூடாது அப்படின்றதால தான் நேற்றுக்கே வந்து சொன்ன இதை பற்றி அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இதை பற்றி நாங்கள் பேசாமல் வந்து இருக்கோம். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு செருப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாப்புல. இதுதான் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா பிரவீனோடைய நிழலில் வினோத் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இது என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. மேபி அது வந்து லைவ்லையோ இல்லை எபிசோட்லேயோ காட்டப்படாமல் வந்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார் என்னை தூங்க விடல சார், என்னை இப்படியெல்லாம் பேசுகிறார் சார், இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வக்கால் தான் விக்ரம் அவர்களை கூப்பிட்றாப்புல. ஓகேங்களா. ஆனால் கானா வினோத் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ப்ரோவோக்கிங்காக சில விஷயத்தை வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. மூஞ்சி முன்னாடி போய் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணுறது, ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டவுட்டும் கிடையாது. ஆனால் வினோத் அவர்களும் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு சில வேலைகளை பண்ணாமல் வந்து இருக்கணும். பாட்டு பாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு சில கவுண்டர் கொடுக்குறீங்களா ஓகே, அது அக்செப்டபிள் அப்படின்னா ஓகே. அவர் நடுராத்திரியில் எழுப்பி விட்டுட்டு ஒரு மாதிரி வந்து மார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது மூஞ்சி முன்னாடி வந்து சில விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. இதை வந்து நேரில் பார்த்து விக்ரம் சொல்கிறாப்புல, சார் இவங்கெல்லாம் பண்ணது ஓகே தான், ஆனாலும் வினோத் தான் சார் ரொம்ப பண்ணிட்டாரு. அதே போல் வார்த்தைகளை நிறைய கொட்டிட்டார் திவாகரும் நிறைய பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி. திவாகர்லாம் நீ என் காலுடைய செருப்புக்கு சமானம் அப்படின்னு சொல்லி பேசினார் வினோத்தை. ஓகேவா. அவர் வந்து சாப்பாட்டு விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தார் திவாகர் அவர்களை பற்றி வினோத் அவர்கள். ஆனால் இவர் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எல்லாம் வந்து என் செருப்புக்கு சமானம் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். பட் இது வந்து என்ன சொல்கிறது, இதை பற்றிலாம் கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கணும். பட் திவாகரை பற்றியும் சில விஷயங்களை வந்து அப்படியே போட்டு உடச்சி வெளுன்னு வெளுத்து விட்டார். சார் உங்களெல்லாம் வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை சார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ட் வரான் அப்படின்னாவே அவனே பயங்கர ஃபேமஸ் தான் சார். அந்த மனநிலையில் ஓரங்கட்டி வச்சுட்டு பிரச்சனை என்னவோ அதை பற்றி பேசுங்க, சும்மா வந்து நீங்கள் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு செருப்படி வந்து கொடுத்தாப்புல. ஆதிரை ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. என்ன அப்படின்னா, பாருவோடைய நிழலில் தான் கம்ருதீன் இருக்கார், கம்ருதீனுடைய நிழலில் வினோத் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. இதில் திவாகர்னால சேஃப்டியே கிடையாது பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை வந்து சொல்கிறாங்க சார் கம்ருதீன். ஸோ அது வந்து எங்களுக்கு பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த பிரச்சனையில் வந்து யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ருதீன் மேலே தான் வந்து இருக்குது. பட் கம்ருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கேமராவில் போய் கம்ருதீனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து இருக்கிறதே இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே பயமாக இருக்குது, இவரால் சேஃப்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் கம்ருதீன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் போய் பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது, அங்கங்கே இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டாப்புல. இதுக்கிடையில் சுபிக்ஷா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சேஃப்டியாக தான் வந்து இருக்கோம், சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திரும்பியும் கம்ருதீன் என்ன பண்ணியிருப்பாப்புல, சுபிக்ஷா கிட்ட போய் அதாவது என்னால் தான் நீங்கள்லாம் சேஃப்டியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாப்புல. அப்போ இவர் குழப்புறாரு, இவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல, மற்றவங்களுக்கும் புரியல. அப்படிங்கிற போது இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்து நடக்கும். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சபையில் வந்து சொன்னார் இல்லையா, திவாகர் போய் கேமராவில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கம்ருதீன் இருந்தால் பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வேறு மாதிரி எலிவேட் ஆகிருக்கும், அது வேறு ஒரு கட்டத்தை நோக்கி வந்து போயிருக்கும். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்போ என்கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணலையா அப்படின்னு பேசும்பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சில வார்த்தைகளே அங்கே யூஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க. அதுதான் சுபிக்ஷாவும் எந்திரிச்சு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனுக்கு தான் பல்பு. இந்த இடத்துல பல்பு வாங்கினது வந்து அவருக்கு சுத்தமாக பேச வரல, அதனால தான் பல்பு வாங்கினார். விஜய் சேதுபதியும் சொல்லிட்டாப்புல, எப்பா திவாகர் அந்த மாதிரி சொல்ல கிடையாது, ஆனால் நீ தான் அப்படி சொன்ன, நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நீ தான் ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு செருப்படி கொடுத்தாப்புல கம்ருதீனுக்கு. இந்த டாஸ்க்கு முடியவே இல்லை, பாரு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எனக்காக ஒருத்தர் பேச வரான் அப்படின்னா அவன் வந்து என்னுடைய நிழலில் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசுவீங்களா? ஏன்டா டே, எனக்காக நான் தானே நின்றுட்டுருக்கேன், இத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்களே, மறுபடியும் ஏன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாரு வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஷோ வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம்
கமருதீனுக்கும் துஷாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து நடக்குது. இந்த சண்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல கமருதீன் கிட்ட, என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ தானே அந்த மாதிரிலாம் வந்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி வந்து பேசிக்கிறாங்க. இது வந்து பிக் பாஸ் வீடு, நான் எங்கேனாலும் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு துஷார் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வரதுக்கு முன்னாடி கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னென்னா இல்லைக்கா நம்ம சண்டை பிடிச்சிருக்கோம், கொஞ்சம் தொலைவாக இருக்கலாம், இல்லை தள்ளி உட்கார்றா அப்படின்னாலே உட்கார மாட்டோம், என்னப்போ நான் இங்கே தான் இருப்பேன், இது பிக் பாஸ் வீடு தான், நான் என்ன இல்லைன்னு நான் சொன்னேன், அதுக்காக வந்து சண்டை பிடிச்சிருக்கோம், அட்லீஸ்ட் அதை வந்து ரியலைஸ் பண்ணுற அளவுக்காவது கொஞ்சம் டைமு ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, அதை விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்லிட்டு இருப்பாப்புல. அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு, என்னென்னா பிராட்டப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாப்புல. உடனே துஷாருக்கு வந்து செம கோவம் வந்து, என்ன பிராட்டப் அப்படின்னோடனே சபரநாதன் உள்ளர வருவார், இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறது வந்து தப்புப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலிவேட் ஆகும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து வருவார், நான் என்னமோ அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அப்படியே விட்டாப்புல. ஏன்னா இந்த இடத்துல வந்து எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக விஜய் சேதுபதி இதை பற்றி கண்டிப்பார், பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் இங்கே காட்டக்கூடாது, பர்சனலாக வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அமைதியாக விட்டாப்புல. இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சபை நாகரிகம் அப்படின்னாலே என்னன்னு தெரியல. ஆல்ரெடி ஹோஸ்ட் வந்து நின்றுட்டுருக்காப்புல, அவருக்கு எப்படி வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. நேற்றுக்கே வந்து ஒரு சில வார்த்தைகள் மூலிமா வந்து சொல்லியிருப்பாப்புல, என்ன வந்து அண்ணான்றது அப்புறம் டியூடுன்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அப்போ அவங்க வந்து கண்காணிச்சுக்கணும், அவங்க வந்து இன்ட்டு தான் கொடுப்பாங்க, டேய் தம்பி நீ இந்த தப்பு பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்து ஓட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேறு மாதிரி வந்து வேலை செய்யடா, வேறு மாதிரி வந்து கேமை ப்ளே பண்ணுறான் நான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொன்னால் அது கேமாக இருக்குமா, வேறு மாதிரி வந்து இருக்கும். அப்போது அந்த இன்ட்டை வந்து இவங்க பயன்படுத்தி அதை ரியலைஸ் பண்ணி, ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், இந்த இடத்துல சரியாக இருக்கும், அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணணும். இல்லை இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கோம், இந்த இடத்தோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோட நம்ம வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து தோண்டி அவங்க பேசணும். பட் இருந்தாலும் இவங்க பண்ணுறதெல்லாம் சரியில்லை. அப்புறம் ஆதிரியோடைய எவிக்ஷன் பயங்கர கலாட்டாவாக வந்து நடந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் பிக் பாஸ் அவர்கள் பேசவே மாட்டார், கடைசி நேரத்தில் கத்தி கதறுவாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும், பிக் பாஸ் என்கிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்லாம். ஆனால் ஆதிரிக்கு வந்து அவரே முன்னாடி வந்து ஆதிரியை கூப்பிட்டு, நீங்கள் பிளாஸ்மா முன்னாடி இருந்து என்னென்ன விமர்சனங்கள் யார் மேலே வைக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பெரிய சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து இருக்குது, அதுக்கு பாட்டு டான்ஸு குத்து அது இதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரை வெளியே வந்து டிசர்வே இல்லாத நிறைய பேர் வந்து உள்ளே இருக்காங்க, நான் டிசர்வ்டு தான், ஆனால் மக்கள் வந்து என்ன நினச்சாங்கன்னு எனக்கு வந்து தெரியல, இவங்க சரியாக என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி மக்கள் வேலையில் வந்து போட்டாங்க. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி அதே தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் யாராச்சும் வெளியே தூக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓட்டிங் மூலிமா தூக்குங்க அப்படின்றாரு. ஓட்டிங் மூலிமா தூக்குறதெல்லாம் நாங்கள் சரிதான், ஆனாலும் ஒரு பேசிக்காக ஒரு போரம் மெயின்டெனன்ஸ் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்குது, போரம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஆட்கள்லாம் ஏன்டா உள்ள வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எங்களுக்குள்ளே வந்து இருக்க தவிர, நீங்கள் தூக்கிக்கோங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து கமருதீன் வந்து நாமினேஷன் வரல அப்படின்னா எப்படி எங்களால் தூக்க முடியும், அதுவே எஃப்ஜே வரல அப்படின்னா எஃப்ஜேவை எப்படி எங்களால் தூக்க முடியும். அப்போ அவன் 2 வாரம் கடந்து போயிடுவான், அந்த 2 வாரத்துக்குள்ளே அவன் நல்ல பேர் வாங்கிடுவான். அப்போது மக்கள் மனசில் இடம் பிடிச்சான் அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அதே தான் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் எப்படி அவங்கள வெளியே அனுப்புறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வழியாக அந்த எபிசோடை வந்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திவாகரும் அதுக்கப்புறம் நம்ம பேர் என்ன கலை, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணிகிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க, நாமினேஷன் யார் குத்தணும் அப்படின்னு சொல்லி. பார்வை குத்துனா அது வேலைக்கே ஆகாது, எப்படி பார்த்தாலும் பார்வை சேவ் ஆகிடும், வினோத்தை போட்டு செஞ்சு விட்ருணுண்ணே, கமருதீனை போட்டு செஞ்சு விட்ருணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கிடையில் வந்து அரோராவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா அரோரா வந்து சாரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா திவாகர்கிட்ட கமருதீனை பற்றி இவங்க தப்பாக பேசியிருப்பாங்க. என்னென்னா, அண்ணே உங்களை அடிக்க வந்தானா அவங்ககிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குண்ணே, பார்த்துண்ணே பத்ருண்ணே, உங்களை பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. கன்சோல் பண்ணுறதுக்காக கமருதீன் கிட்ட அரோரா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்படி தான் பண்ணிகிட்ருக்க, அப்படி தான் பண்ணிகிட்ருக்க, உன்கிட்ட நண்பனாக இருக்கேன் அப்படின்றதுக்காக உன்னால் ஒரு பாதிப்பு வருது, ஆபத்து வருதுன்னு சொல்லி நான் வேறு யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாதா, அதெல்லாம் தப்பு கமருதீன், நான் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் குரலை வந்து உசத்தி பேசுகிறாப்புல கமருதீன். உடனே துஷார் வராரு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. அரோராவை அப்படியே அள்ளிட்டு போயிடறாப்புல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா, நைட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க 2 பேர் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் தூக்கிட்டு போயிட்டாப்புல. ஸோ இது வந்து கமருதீனுக்கு பயங்கர காண்டாயிடுது. பாருங்கள் இன்றைக்கி கூட அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். சின்ன பையன் இவன், யாரா இவனுக்கு நேரமே சரியில்லைடா, எங்கேருந்துடா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான் கமருதீன். பட் எண்ட் ஆஃப் தி டே
இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் அது இன்றைக்கான எபிசோடில் கமருதீனை போட்டு பொலன்னு எடுத்துட்டாப்புல. எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம். அதே போல் கனிக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து விட்டு கொடுத்து சொம்பு தூக்கி சில இடங்களை வந்து கண்டித்து விட்டுருக்காப்புல. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு வந்து தெரியல. இப்போ வரைக்குமே அவங்களுடைய வயலன்ஸ்க்காக அவர் எதுவுமே பெருசாக வந்து பேசவே இல்லை. மறுபடியும் அடுத்த வாரத்துலையும் இதே மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே காய்ஸ், இதை பற்றின கூட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.